ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நாகாஸ் மீடியா. இன்றைக்கி நம்மளுடைய சேனலில் ஒரு சூப்பரான vlog பார்த்தலாம். நான் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்கீங்க, இந்த விஷயத்தை நம்மளோட நாகாஸ் ஒன்லி நேச்சுரல் வாட்ஸ்அப் குரூப்லேயும் அடுத்து நம்ம ஆஃபர் போட்டோன்னா அந்த ஷார்ட்ஸ் வீடியோ எல்லாத்துலேயுமே அதுலேயும் பார்த்தீங்கன்னா இப்படியே கேட்டு கேட்டு பழகி அதிகமாக எனக்கு இது தான் வருது. ஸோ அதான் அப்படி சொல்லிட்டேன். ஸோ இருந்தாலும் எல்லா ஃப்ரெண்ட்ஸும் எப்படி இருக்கீங்க, நல்லா இருப்பீங்க அப்படி நம்புகிறேன். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இந்த நம்மளுடைய கார்டனில் சில வேலைகள்லாம் இருக்குது. இதில் ஒரு விஷயம் நான் சொல்கிறேன், ஒரு முக்கியமான விஷயம். அதை நான் பண்ண போகிறேன், ஃபாலோ பண்ண போகிறேன். அதுக்காக நமக்கு ஒருத்தவங்க சொன்னது இது. ஆமாம், அது அவங்க பண்ணி அவங்களுக்கு லைஃப்பில் மிகப்பெரிய லிஃப்ட் ஆகிருக்காங்க. நிறைய மாற்றங்கள் இருந்துச்சுப்பா, அதனால் நீங்கள் பண்ணுங்க அப்படின்னு சொன்னாங்க. ஏன்னா நிறைய பேர் இந்த ஃப்ளாட்ஸ்லாம் இருப்போம்ல, நம்ம வீட்டுக்குள்ளே ஒரு செடி கூட வைக்க முடியாது, அந்த மாதிரி இடத்துல எல்லாம் இருப்போம்ல. ஸோ அவங்கெல்லாம் இப்படி ஃபாலோ பண்ணலாம், நான் இந்த மாதிரி ஃபாலோ பண்ணப்போ எனக்கு நல்ல மாற்றம். ஸோ இதை பண்ணனால அவங்களும் நல்லா வீடு கட்டிட்டேன், நினச்ச பிஸ்னஸ் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குது, நல்லா பண வரவு சூப்பராக வந்திருக்கு, பிஸ்னஸ் நல்லா சூப்பராக போயிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம கடவுள் எல்லாருமே கொடுத்துருக்காரு. ஸோ இருந்தாலும் அவங்க சொல்லும்போது பெரியவங்க சொல்கிறாங்க, நம்மளும் பண்ணி வச்சுக்கோமே. இன்னும் வாழ்க்கை இன்னும் எவ்வளோ இருக்குது, அதனால் நல்ல விஷயங்கள் சொன்னால் ஏற்றுக்க வேண்டியது தான். அதனால் நான் அதை பண்ண போகிறேன். அது என்ன அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்கிறேன். நம்மளோட நாகாஸ் ஒன்லி நேச்சுரலில் 18 ப்ராடக்ட் பண்ணுறோம். ஸோ இது எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு கமெண்ட்டில் பின் பண்ணுறேன். வெயிட் லாஸ் காம்போ, கால்சியம் அண்ட் அயன் பவுடர். கால்சியம் அண்ட் அயன் பவுடர்லாம் நீங்கள் ஒரு வாட்டி அதை எடுத்துட்டிங்கனாவே உங்களுக்கு அந்த ஃபீல் தெரிய ஆரம்பிச்சிடும். மற்ற இது எல்லாமே ஸ்டாப் பண்ணிட்டு நம்ம இதை குடித்தாவே போதும், நம்ம ஹெல்த்தியாக இருக்கலாம் அப்படின்ற மாதிரி இருக்கும். மற்ற ட்ரிங்க்ஸ் எல்லாம் அது மாதிரி சொல்கிறேன். ஸோ இதை நீங்கள் தாராளமாக குழந்தையிலேருந்து பெரியவங்க வரைக்கும் எடுத்துக்கலாம். சூப்பராக இருக்கும். கால்சியம் குறைபாடு இல்லாமல், அயன் சத்து குறைபாடு இல்லாமல், அதுக்கு தேவையான சத்துக்கள் எல்லாமே கிடச்சி நம்ம ரொம்ப சூப்பராக எனர்ஜியாக இருக்கலாம். அடுத்து நம்மளோட இம்யூனிட்டி பூஸ்டர். அடுத்து பார்த்தீங்கன்னா ஸ்கின் ஆயில். ஸ்கின் ஆயில்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ கூட ரீசெண்டாக ஒரு சிஸ்டர் சொல்லியிருந்தாங்க, ட்ராவல் பண்ணும்போது அந்த வேர்வை தண்ணி நம்மளுக்கு சில இடத்துல அதிகமாக நம்மளுக்கு தங்க ஆரம்பிச்சிடும். அந்த வேர்வை பட்டு அது ரொம்ப இச்சிங் ஆகிடுச்சு. அந்த ட்ராவல் சமயத்தில் அது எப்படி சமாளிக்கிறதுனே தெரில. வந்த உடனே ஃபஸ்ட்டு நான் இந்த செஞ்சது இந்த ஸ்கின் ஆயில் எடுத்து போட்டேன். எனக்கு அப்படி அந்த இச்சிங் எல்லாமே உடனே ஸ்டாப் ஆச்சு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ ஸ்கின் ஆயில் எந்த விதமான இச்சிங் இருந்தாலும், அதே மாதிரி நீங்கள் ட்ராவல் அதிகமாக பண்ணுறீங்கன்னா தாராளமாக கூட கொண்டு போயிடலாம். அதே மாதிரி ஹேர் ஆயில், டேண்ட்ரஃப் ஆயில், அப்புறம் நம்மளுடைய குங்குமாதி சீரம், ஆன்டி ஏஜிங் குங்குமாதி சீரம், லிப் லைட்டனிங் க்ரீம், ஹெல்த் மிக்ஸு. அடுத்து பார்த்தீங்கன்னா வெயிட் லாஸ் காம்போ. இந்த வெயிட் லாஸ் காம்போலாம் அதாவது எப்படி நான் ஒரு விஷயத்தை வெயிட் லாஸ்க்கு ஃபாலோ பண்ணுறது அப்படின்றது தெரியாமல் நம்ம என்ன பண்ணுவோன்னா, ஒரு விஷயம் ரொட்டீனாக தெரிஞ்சிச்சுன்னா அதை கன்சிஸ்டன்சியாக ஒழுங்காக ஃபாலோ பண்ணுவோம். ஆனால் ஒவ்வொரு நாளும் இந்த நம்ம மாற்றி மாற்றி சமைக்கும் போது என்ன ஆகும்னா, நம்மளுக்குன்னு சமைக்கும் போது அது போகுது இன்னைக்கு இதையே தின்னுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி தான் நம்ம அதை ஒன்று ஒன்றா விட்டுடுறது, ஃபாலோ பண்ணுறதே கிடையாது. பட் இந்த வெயிட் லாஸ் காம்போ அப்படின்னும் போது இதை தான் நீங்கள் 3 வேளையும் எடுத்துக்க போகிறீங்க மெயின் ஃபுட்டாகவே அப்படின்னு சொல்லி நம்ம கொடுத்தும் போது அதை கரெக்டாக ஃபாலோ பண்ணுறாங்க. ஏன்னா இதுதான் நம்மளுக்கு தெரிஞ்சிச்சுல, இதை மட்டும் ஃபாலோ பண்ணால் போதும்னு. ஸோ வெயிட் லாஸ், இன்ச் லாஸ் எல்லாமே சூப்பராக இருக்கும். இதை நீங்கள் எல்லாமே ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ நம்மளோட வாட்ஸ்அப் நம்பரும் உங்களுக்கு நான் கமெண்ட்டில் பின் பண்ணுறேன். எதனா டவுட் இருந்தால் நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள், நம்ம சைட்லேருந்து ரிப்ளை பண்ணிவிடுவாங்க. தமிழ்நாடு பாண்டிச்சேரிக்குள்ளே ஃப்ரீ ஷிப்பிங், கொரியர் சார்ஜ் கிடையாது. வெளிநாடுகளுக்கும் நம்ம அனுப்பிச்சிட்ருக்கோம். ஸோ நீங்கள் எங்கே இருந்தாலுமே ஆர்டர் கொடுக்கலாம். இப்போ வாங்க அப்படியே போகலாம் கார்டனுக்கு. கார்டன் அப்படின்னா தமாத்தூண்டு இருந்தால் அது கார்டன் தான் சொல்லுவேன், பெருசாக இருந்தால் தான் அதை தோட்டம்னு சொல்ல முடியும். இப்போ நம்ம கார்டன் தமாத்தூண்டு இருந்தால் அது கார்டன், பெருசாக இருந்தால் அது போயஸ் கார்டன். ஐயோ டேய் சும்மாறா. நான் பார்த்தீங்கன்னா எனக்கு எங்கள் மாமியார் நிறைய செடி அடங்கொன்னியான்ற மாதிரி நம்ம அம்மா இது வேண்டாம்மா இடம் இல்லை பின்னாடின்னு சொன்னோன்னு வச்சுக்கோங்களேன், அப்படியான்ட்டு கம்முன்னு இருப்பாங்க. ஃபஸ்ட்டு சொல்லுவாங்க, எங்கள் மாமியார் மாதிரியே பேசி காட்ட பாருங்க, அதை வச்சா என்ன அப்படின்வாங்க. என்கிட்ட அப்படி பேச மாட்டாங்க, மகிழ்கிட்ட அப்படி பேசுவாங்க. அவர் சொன்னால் கேட்கவே மாட்டீங்களேன்ட்டு போயிடுவார். சரி வைக்க மாட்டாங்கன்னு நினச்சிருப்போம், ஆனால் பார்த்தீங்கன்னா அது நட்டு அது நல்லா வளர்ந்து கிடந்திருக்கும் எங்கள் மாமியார் பண்ணுறது. அந்த மாதிரி நிறைய வச்சு எறும்பு, எப்போ ஏகப்பட்ட எறும்பு சும்மா இன்னைக்கு பின்னாடி போகலான்னு பார்த்தா காலை பிடிச்சி கவி வச்சிருச்சு. அதனால் சில விஷயங்கள்லாம் தூக்கிட்டோம், காஞ்சி போனது, இந்த மாதிரி விஷயம் எல்லாத்தையுமே. இங்கே பார்த்தீங்கன்னா இந்த ஏரியா ஃபுல்லுமே க்ளீன் பண்ணணும் அப்படின்ட்டு இருக்கோம். இது இது பசலைக்கீரை, இதை ஃபுல்லாக நான் இன்றைக்கி வெட்டி எடுத்துடுவேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் கீரை, சூப்பர் கீரை இருந்துச்சு, பொன்னாங்கண்ணி கீரை. இந்த இதனால பூச்சியாகி போச்சு. அடுத்து பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கிறது எல்லாத்தையுமே இப்போ நம்ம க்ளீன் பண்ண போகிறோம். இப்போ மகி இவ்வளோ நேரம் நீ என்னத்தை பிடுங்கின அப்படின்னு கேட்காத அளவுக்கு ஒரு விஷயத்த பிடுங்க போகிறாரு. பிடிங்கிருவோமா? வா அப்படியே போ. ஃபஸ்ட்டு நீ எடு அந்த இதெல்லாம், அந்த கம்பு இதெல்லாம் எடுத்துருவோம். இங்கே பாருங்க, இது சும்மா சாய்க்குட்டி என்ன பண்ணியிருக்கான்னா, கம்பை எடுத்துக்கிட்டு இப்படி போட்டிருப்பான் போல இருக்கு, சும்மா அள்ளிக்கிட்டு விளாண்டுருக்கான். அதில் பார்த்தீங்கன்னா கம்பு சூப்பராக வந்துருச்சு, அப்படியே அழகாக தெரியுதா?
சூப்பராக இருக்குது பாருங்க, நல்லா பெருசு பெருசாக முத்து முத்தாக இருக்குது. இதெல்லாம் எப்போ வைக்க வரும்? இதெல்லாம் இன்னும் ஒரு வாரத்தில் வந்துடும். பட் என்னன்னா காலைல உடச்சி விட்டேன் தெரியாமல். தெரியாமல் வேற எதாவது எடுக்கும்போது இதுவும் சேர்ந்து உடஞ்சிருச்சு. இங்கே வந்து நம்மகிட்ட ஆரஞ்சு மரம் இருந்து நந்தியாவட்ட இருந்து 2 வெட்டிட்டப்ப காலைல தான் வெட்டினேன். என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த சைடு கிராஸ் பண்ணும்போது இந்த படிக்கும் இதுக்கும் இவ்வளோதான் கேப் இருக்குது. இந்த இடத்துல செடியை வச்ச உடனே அது எல்லாம் இப்படி வளைஞ்சிக்குது. நான் இந்த சைடு அதிகமாக போகிறதே இல்லை, எனக்கு பயமாக இருக்குது. பாம்பு வந்துச்சுன்னா என்ன பண்ணுறது அப்படின்ட்டு. அதனால் எனக்கு ரொம்ப பயமாக இருக்கிறதுனால இங்கே இருக்கிறதெல்லாம் கொஞ்சம் மகியை க்ளீன் பண்ண சொல்லிட்டேன். இது மட்டும் பார்த்தீங்கன்னா இருக்கட்டும்னு விட்டுருக்கேன். பட் வீட்டு பின்னாடியும் நிறைய இருக்குது செம்பருத்தி. அதனால் இந்த ஏரியா ஃபுல்லுமே நான் க்ளீன் பண்ண சொல்லிட்டேன் மகிக்கிட்ட. அடுத்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வந்து க்ளீன் பண்ணோம். ஹோம் டூர் நினச்சிக்காதீங்க, சும்மா. இந்த சாய்தேவ் வரைஞ்சதை பாருங்க, சொல்ல மறந்துட்டேன். ஆமாம், சாய்தேவ் அவனே வரைஞ்சது. இது சாய்தேவ் வந்து காளியம்மன் வரைஞ்சிருக்கான். அவன் தீவிர காளியம்மன் ஃபேன். அவன் காளியம்மன் ஃபேனு, சூப்பராக வரைஞ்சிருக்கான். இது பார்த்தீங்கன்னா கோவில், காளியம்மன் கோவில். இங்கே பார்த்தீங்கன்னா பெரிய காளியம்மன். அவன் பெருசாயிட்டு நீ என்னடா கோயில் கட்ட போறன்னு கேட்டால் காளியம்மன் கோயில் கட்ட போறேன் அப்படிங்கிறான். சரி பண்ணுறான், நல்லது தான் அப்படின்னு. தேங்காய் வந்து இப்போ வாங்கிட்டு இருக்கோம். அந்த வந்து கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்தீங்கன்னா தேங்காய் வந்து அந்த என்ன எல்லாரும் என்ன பண்ணுறாங்கன்னா உடச்சி காய போட்டுறாங்க சல்ஃபரை போட்டு. அதுக்கப்புறமா தான் நம்மளுக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கொடுக்குறாங்க. சரி இருந்தாலும் ஓகே, அதனால தான் நம்ம இப்போ குக்கிங் ஆயில் கொடுக்கறது கிடையாது. ஹேர் ஆயில், ஸ்கின் ஆயில், இதுக்கே நம்மளுக்கு ஏகப்பட்ட ஆயில் தேவைப்படுது. அதனால அடுத்து குருடாயில். இது வந்து எங்கள் மாமியார் இந்த இதை வச்சுட்டாங்க, இந்த மரத்தை. மாமியார் வச்சதுலையே எனக்கு பிரோஜனமானது இது ஒன்று தான். ஸோ இந்த இதில் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பெஷல் என்ன தெரியுமா? இப்போ அதுவே ஸ்பெஷல் ஆகி போச்சு, விதை இருக்கிற பப்பாளி. ஆமாம், விதை நிறைய விதை இருக்கு இந்த பப்பாளியில். ஏன்னா பார்த்தீங்கன்னா விதையே இப்போ வாங்குற பழத்துலலாம் விதையே இருக்க மாட்டேங்குது. அது ஹைப்ரிட், அது ரீப்ரீட் பண்ண முடியாது. அதான் அதை எடுத்து நட்டு வச்சு விதை தான் நட்டு வைக்கிறதுக்கு. அதனால் வந்து இப்போ நாங்கள் யோகா கிளாஸ் போகும்போதெல்லாம் கூட எங்களுக்கு சொல்லுவாங்க, நீங்கள் வந்து விதை இருக்கிற விஷயங்களை சாப்பிட்ணும், அப்போ தான் நம்மளுக்கு குழந்தை பிறக்கிறதுக்கான இதுவே அமையும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி இந்த கலர் போட்ட கூல்ட்ரிங்க்ஸ் எல்லாம் ஆர்டிஃபிஷியலாக எதுவுமே குடிக்கக்கூடாது. குடித்தோம்னா அப்புறம் நம்ம கண்ட மருந்தையும் வாங்கி குடிக்கணும் நம்ம உடம்பு சரி பண்ணுறதுக்கு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நான் மகிக்கிட்ட சொன்னேன், இது வளர்ந்ததுக்கப்புறம் இதில் விதை இல்லை அப்படின்னா நான் கண்டிப்பாக இந்த பப்பாயாவை வெட்டி எரிஞ்சிருவேன் இதை அப்படின்னு சொன்னேன். ஏன்னா நம்ம தின்ன நல்லா இருக்குது, ஆனால் உடம்புக்கு எவன் எண்ணத்தை இழுத்து வச்சுக்கிறது, அதுக்கு பயந்துக்கிட்டு. ஸோ அதனால் நானே இப்போ தான் அதிகமாக பல்காக திங்கிற ஆள் இத்தினுண்டா மாற்றிருக்கேன். ஆரோக்கியமாக தான் நம்ம சாப்பிட்ணும், நல்லா பெரிய தீனி. அதனால் இந்த பப்பாளியை பார்த்தீங்கன்னா 3 சூப்பராக பழுத்திருக்கு, அதை வெட்ட போகிறேன். வாணி அடுத்து ஒன்று காட்டட்டுமா? முக்கியமானது, மகி வந்து ஆசைப்பட்டு வச்ச ஒரு விஷயம் வந்து பூ விட்டுருக்கு. இது நல்ல முருங்கை, இது வளர்ந்து வந்துச்சு, நாங்கள் தான் ஒடிச்சிட்டோம். ஏன்னா அது பாட்டுக்கு நடுன்னு போய்கிட்டே இருக்கேன்ட்டு. நம்ம வீட்டில் பார்த்தீங்கன்னா கருவேப்பிலை அங்கங்கே இருக்கும். இது சக்கரவள்ளி கிழங்கு. இங்கே பாருங்க, இதெல்லாம் வந்து எங்கள் மாமியார் எப்போ வச்சாங்கன்னே எனக்கு தெரியல. நம்ம வீட்டு பின்னாடி வந்தால் தானே சக்கரவள்ளி கிழங்கு, மரவள்ளி கிழங்கு, வாட்டர் ஆப்பிள் பெருசாக போயிருக்கு பாரு. ஆனால் என்னன்னு பார்த்தீங்கன்னா நான் என்ன நினச்சிக்கிட்டேன், ரொம்ப நாளாக இதெல்லாம் என்னடா வளரவே மாட்டேங்குது. மேலே இருந்து பார்ப்பேன், இந்த பால்கனிலேருந்து பார்ப்பேன், என்ன இதெல்லாம் வளரவே மாட்டேங்குதுன்னு. எங்கள் மாமியார் இப்போ 2 நாளைக்கு முன்னாடி சொன்னாங்க, அது என்னது மக்கி வாட்டர் ஆப்பிளா? இது வந்து ஸ்டார் ஃப்ரூட். ஸ்டார் ஃப்ரூட் பார்த்தீங்கன்னா பூ விட்டுருக்கு, நீ வச்சது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. பார்த்தீங்களா எத்தனோண்டு? அப்போ இதெல்லாம் வந்து இது இந்த குருவ மரம்னு சொல்லுவாங்கல்ல, அது இப்போ இது வந்து பூ விட்டுருக்கு. பூவாகி காயாகி கணித மரம் ஒன்றதான் வச்சான். அது மாதிரி கணிஞ்சதுக்கப்புறமா காட்டுறேன் இதில் வர்றதை. எனக்கே ஆசையாக இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா செத்து விளையாடலாமா அப்படின்னு ஒரு காமெடி வரும் பாருங்க, அது மாதிரி இது நிறைய வாட்டி செத்துக்காம திராட்சை செடி இது நிறைய வாட்டி செத்து விளையாண்டுருக்குது. இந்த மாதிரி எறும்பு பாருங்க எவ்வளோ முட்டை போட்டு. காலையில் இங்கேருந்து நாங்கள் பிடுங்கினது இது எல்லாமே எறும்பு முட்டை சரியான கடிச்சு வச்சு வீங்கிருச்சு கையெல்லாம். நான் போய் அவசரத்தில் கத்திரிக்காய் செடியை பிடுங்குறேன்னு இந்த பாருங்க இங்கெல்லாம் வீங்கி போச்சு. ஒரு 10 செடியை பிடிங்கிட்டோம் கத்திரிக்காய் செடி. கத்திரிக்காய் வேண்டாம். நிறைய விஷயங்களை வந்து இங்கேருந்து எடுத்துட்டு இந்த இடத்த வந்து காங்கிரீட் போட்டு விட்டுறலாம். கொஞ்சம் இடத்த வந்து அந்த செடிக்காக வட்டமாக விட்டுட்டு இருக்கோம். இது பார்த்தீங்கன்னா நான் ஆசையாக வச்சேன், ஏன்னா இது வளர நிறைய பூ கொடுக்கும். அந்த அக்கா கிட்ட கேட்கும் போதே அதை தான் கேட்டேன், நிறைய பூ கொடுக்கணும்னு. அது மாதிரி இப்போ பூ வர ஆரம்பிச்சிருக்கு, சாமிக்கு வைக்கலாம். அதனால நான் சாமிக்கு நம்ம வீட்லேயே பறித்து வச்சுக்கலாமே அப்படின்னு சொல்லி தான் ஆசையாக வச்சது. ரோஜா செடி 5 வச்சேன், இதில் இந்த 2 மட்டும் பொழைச்சிருக்கு, மற்றதெல்லாம் பார்த்தீங்கன்னா டொயின் ஆயிடுச்சு. சரி வாங்க இப்போ அந்த அற்புதமான நிகழ்வை பார்க்கலாம். ஆமாம், அந்த விஷயத்த உங்களுக்கு சொல்கிறேன், நீங்களும் செஞ்சு பாருங்கள் வீட்டில். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா, இதை வந்து பார்த்துக்கோங்க, இதுதான் வந்து அவங்க எனக்கு சொன்ன விஷயம். இது வந்து பூஜை ரூமில் வைக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. பட் இது அவங்க எப்படி வச்சுருக்காங்க அப்படின்றத நான் உள்ளே போய் சொல்கிறதுல ஏகப்பட்ட எறும்பு வேற இருக்குடா. உள்ளே போயிடலாம். இந்த குச்சி பார்த்தீங்கன்னா இது வந்து யாருக்குமே என்ன குச்சின்னு சாப்பிட்டு கண்டுபிடிக்க முடியாதுல்ல. பார்க்கறது நொனா மரத்து குச்சி மாதிரி இருக்கும், அது கிடையாது. அப்படியா இருக்கு, எனக்கு அந்த குச்சி தெரியாது. இது பார்த்தீங்கன்னா துளசி செடி இருக்குல்ல, துளசி செடியோடைய அந்த கட்டை. இந்த துளசி செடி வந்து நான்லாம் வந்து நிறைய வருத்தப்பட்டிருக்கேன். அப்போ
குடியிருந்தப்பெல்லாம் வாடகை வீட்டிலலாம் இது லீஸுக்கு நம்ம ஃபஸ்ட்டு வந்து 2 வீடு வாடகைக்கு இருந்தோம். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா லீஸுக்கு இருந்தோம். நான் டப்பு டப்புன்னு ஆரம்பத்துலேருந்து ஒரு சின்ன ஸ்டோரி சொல்லிடுறேன். ஸோ அங்கெல்லாம் துளசி செடி வச்சோம், துளசி செடி வளரல. ஸோ இங்கே வச்சு செடியெல்லாம் அங்கே வச்சு வளரவே இல்லை. ஆனால் துளசி செடி வந்து வச்சு நம்ம பூஜை பண்ணோம் அப்படின்னா ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லுவாங்க. வெளியில் நல்லா வெளிச்சம் படுற இடத்துலலாம் நாங்கள் துளசி செடி வச்சோம், வரவே இல்லை. ஆனால் அதுக்கப்புறம் இங்கே நம்ம ஊருக்கே வந்து செட்டில் ஆகிறதுக்கு முன்னாடி ஒரு வீட்டில் இருந்தோம். அங்கே பார்த்தீங்கன்னா துளசி செடி வந்து வீட்டுக்குள்ளே நான் வச்சேன், டைனிங் டேபிளில் இடமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நான் டைனிங் டேபிள்லேயே வச்சேன். அங்கே பார்த்தீங்கன்னா துளசி செடி நல்லா சூப்பராக வளர்ந்துச்சு. அதுக்கப்புறமா தான் நம்மளோட லைஃப்லேயும் நிறைய மாற்றங்கள் வந்துச்சு. அதனால் நான் எப்போவுமே துளசி செடியை நான் ரொம்ப நம்புவேன். எனக்கு வந்து இப்போ ரீசெண்டாக ஒருத்தவங்ககிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது நாங்கள் அதிகமாக யார்கிட்டயாவது பேசும்போது நான் வந்து பூஜையை பற்றி, முருகரை பற்றி இந்த மாதிரி பேசிகிட்டே இருப்பேன். அப்போ அவங்க சொன்னது பார்த்தீங்கன்னா, நான் வந்து வீட்டில் இப்படி ஒரு விஷயம் பண்ணியிருக்கேன், உங்களுக்கு ஓகே அப்படின்னா நீங்கள் வையுங்க, ஏன்னா நீங்கள் துளசியை பற்றி அதிகமாக பேசுகிறீங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அவங்களுக்கு வேற யாரோ ஒருத்தவங்க வயசானவங்க சொல்லியிருக்காங்க. சரின்னு இவங்களும் அதை பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறமா நிறைய நல்ல விஷயங்கள், நல்ல மாற்றங்கள் நிறைய இருந்துச்சு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதுக்காக தான் இதை நான் செய்ய போகிறேன். அதனால் உங்களுக்கு சொன்னால் யூஸ்ஃபுல்லாக இருக்குமே அப்படின்னு. ஏன்னா நிறைய பேர் நம்ம ஃப்ளாட்டில் இருக்கோன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு செடி கூட வைக்க முடியாது. அப்படியே வச்சாலும் கொஞ்சோண்டு நம்ம தம்மாத்தூண்டு தண்ணி ஊற்றுவோம். அதுக்கே போகிற வர்றவங்க பார்த்தீங்கன்னா, இதில் நான் வலிக்கு விழுந்துட்டேன் என்ன பண்ணுறது, இடறி விழுந்துட்டேன் என்ன பண்ணுறது, இந்த மாதிரிலாம் இருக்குது. தண்ணி வழிக்கு விழுந்திருக்காங்க சில பேர். அதனால் பார்த்தீங்கன்னா நான் வச்ச துளசி செடியில் இல்லை, நான் அந்த மாதிரி படிக்கவே இல்லை, படியிலலாம் வைக்க மாட்டேன், என்கிட்ட சொன்னதை வச்சு சொல்கிறேன். அதனால் வந்து படியில் இந்த மாதிரிலாம் நம்ம வந்து துளசி செடியை வச்சு அது மற்றவங்களுக்கு டிஸ்டர்பன்ஸாக இருக்கிறத விட இடம் இருந்தால் துளசி செடியாக வச்சு நீங்கள் சாமியை கும்பிடுங்க. அதை 3 வாட்டி வளம் வந்தெல்லாம் நான் கும்பிடுவேன், எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஒரு விளக்கேற்றி சாமி கும்பிடுறது. இப்போ என் துளசி செடியை வந்து வைக்கிறதுக்கு இடம் இல்லை, ஆனால் எனக்கு துளசியை வந்து ரொம்ப கும்பிடணும்னு ஆசை அப்படின்னு தோணுச்சுன்னா இந்த மாதிரி நீங்கள் துளசி செடி வந்து இப்போ நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா படர்ந்து இருக்குது. ஏதாவது ஒரு துளசி செடியுடைய இந்த கட்டை நீங்கள் அந்த கிளையாக கூட ஒடிச்சிட்டு அந்த இலையை வந்து நீங்கள் எதுக்காவது நல்ல விஷயத்துக்கு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை சாப்பிட்லாம். அந்த குச்சியை வந்து நீங்கள் எடுத்து வச்சுக்கலாம். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா கீழே வந்து ஃபுல்லாக எறும்பு, அவ்வளோ எறும்பாயிடுச்சு. அதனால தான் இப்போ நான் இந்த கட்டையை எடுத்துக்கிட்டேன். அவங்க சொன்னோன்னே டக்குன்னு இந்த கட்டையை எடுத்து நம்ம உள்ளே வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இதுக்கு வந்து ஒன்று நீங்கள் ஃபுல்லாக கூட மஞ்சள் பூசி வச்சுக்கலாம், நல்லா அழகாக இருக்கும் பார்க்கறதுக்கு. நல்லா ஃபுல்லாக மஞ்சள் பூசி அங்கங்கே உங்களுக்கு பிடிச்ச மாதிரி குங்குமத்தை வச்சு நீங்கள் சாமி ரூமில் வச்சுக்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் அங்கங்கே போட்டு மாதிரி வச்சுக்கலாம். ஏன்னா ஃபுல்லாக மஞ்சள் பூசும் போது பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்கும், நல்லா மங்களகரமாக இருக்கும். அதனால் இந்த மாதிரி உங்களுக்கு ஓகே அப்படின்னா நீங்கள் வச்சு பாருங்கள். இதை வந்து நீங்கள் வேரோடு வைக்கணுமா இல்லை இது மட்டும் வைக்கணுமா அப்படின்னு நிறைய டவுட் வரலாம் உங்களுக்கு. வேரோட வந்து இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இவ்வளோ பெரிய வேர் இருந்துச்சு. நான் இப்போ அவ்வளோ பெரிய வேரையும் கொண்டு போய் சாமி ரூமில் என்னால் வந்து இது பண்ண முடியாது, வைக்க முடியாது. அதனால் நான் இந்த மாதிரி குச்சியாக வச்சுருக்கேன், நீங்கள் இந்த மாதிரியே வச்சுக்கலாம். இவ்வளோ பெரிய குச்சி கிடைக்கலனாலும் பரவாயில்ல, சின்ன குச்சியாக கூட இருக்கும். நம்ம வீட்டில் இதோட பெரிய கட்டையாக இருக்குது, நான் காட்டுறேன் பாருங்களேன். இந்த பாருங்க, இது துளசி இதுதான். அது எவ்வளோ கட்டையாக இருக்குது பாருங்க. பாருங்க இந்த மாதிரி கட்டைங்களை வச்சு தான் அவங்க வந்து இது பண்ணுவாங்க, அந்த துளசி மாலை செய்வாங்க. சொல்ல வந்தேன், ஏன்னா இப்போ நிறைய ஃப்ரெண்ட்ஸ் கேட்கலாம் வைக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு. துளசி மாலைன்னு சொல்லி நம்ம வாங்குறோம் இல்லையா, இப்போ துளசி மாலையை வந்து நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஜபம் பண்ணுறதுக்காக சாமி ரூம்லேயே வச்சுக்கிறாங்க. இந்த 108 ஜபம்லாம் நம்ம சொல்லுவோம்ல, நம்மளுக்கு பிடிச்ச மந்திரங்கள் சொல்லுவோம், அதனால அந்த மணியெல்லாம் வச்சுக்கிறாங்க. ஸோ அதனால தான் எனக்கு ஒரு நம்பிக்கை வந்தது, ஓகே அப்படின்னு சொல்லிட்டு. இது உள்ள பாரு எவ்வளோ திக்காக இருக்குது, சூப்பராக இருக்குது பாருங்களேன் பார்க்கறதுக்கே. அதனால் வந்து நான் சாமி ரூமுக்குள்ளே வைக்க போகிறேன். உங்களுக்கும் ஓகேன்னு மனசுக்கு உங்களுக்கு விருப்பம் இருந்துச்சுன்னா, தோணுச்சு அப்படின்னா நீங்கள் சாமி ரூமுக்குள்ளே வச்சு சாமி கும்பிட்டு பாருங்கள். ஏன்னா துளசி செடி வைக்க முடியலையே, எல்லாரும் துளசியை கும்பிட்டா நல்லதுன்னு சொல்கிறாங்களே, ஆனால் நம்மளுக்கு மட்டும் வைக்க முடியலையே அப்படின்னு உங்களுக்கு ஃபீல் பண்ணால், ஒருவேளை உங்களுக்கு பக்கத்தில் துளசி இருக்குது அப்படின்னா நீங்கள் அந்த 2-3 இலையை பறிச்சிட்டு வந்து கூட நீங்கள் சாமிக்கு வச்சு கும்பிடலாம். நான் அந்த மாதிரியும் பண்ணுவேன். நிறைய வீட்டில் துளசி இலை வந்துச்சுன்னா அழகாக எடுத்து எங்களோட வெங்கடேஷ் பெருமாளுக்கு, முருகருக்கு, இந்த மாதிரி எல்லாருக்கும், விநாயகர் எல்லாருக்குமே வச்சுருவேன். ஸோ அந்த மாதிரி நீங்கள் பண்ணலாம். இந்த மாதிரி கிடைக்காத சமயத்தில் இப்படி நீங்கள் கிடச்சி கொண்டு வந்து வச்சுக்கலாம் சாமியில். ஸோ இது உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நீங்கள் செஞ்சு பாருங்கள், நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும். என் துளசி தானே, மம்மி தானே, ஸோ அதனால் நல்லது நடக்கும். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக நம்மளுடைய ப்ராடக்ட் நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது உங்களுக்கு. என்னென்ன ப்ராடக்ட் இருக்குது அப்படின்றத காண்டாக்ட் நம்பர் டீட்டெயிலும் நான் கமெண்ட்டில் பின் பண்ணியிருக்கேன், வேணுன்ற ஃப்ரெண்ட்ஸ் யூஸ் பண்ணிக்கோங்க. ஆஃபர் வந்து நிறைய ஃப்ரெண்ட்ஸ் சொல்லிகிட்டே இருக்கீங்க, இந்த ஆடி மாதம் வந்துடுச்சு ஆஃபர் போடுங்க அப்படின்னு சொல்லி. ஆனால் ஆஃபர் வந்து நம்ம இப்போ ரீசெண்டாக தானே போட்டது, அதனால் வந்து ஆஃபர் போட்டாலும் இப்போ கொஞ்சம் டல்லாக தான் இருக்கும். அதனால் நான் வந்து ஆடி 20க்கு அங்கிட்டு போடுறேன். அப்போனா உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நிறைய பேர் பவுடர் தீர்ந்துருச்சுன்னு அப்படின்னு எங்களுக்கு சொல்ல ஆரம்பிப்பீங்க. ஸோ அந்த நேரத்தில் நம்ம வந்து ஆஃபர் போடலாம், இதை யூஸ் பண்ணிக்கோங்க. எல்லா ஃப்ரெண்ட்ஸ்க்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. பாய்.